வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இப்போ என்ன சீசன்? இப்போ மாம்பழம் சீசன். ஸோ இந்த மாம்பழம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு தெரியும். மாம்பழத்தில் வச்சு நம்ம ஜூஸ் பண்ணலாம், அது ஒன்று இருக்குது. அடுத்தது மாம்பழம் வச்சு ஜாம் பண்ணலாம். இப்படி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் மாம்பழத்தை வச்சு. நான் இன்றைக்கி உங்களுக்காக சூப்பராக மாம்பழம் போட்டு ஒரு பர்ஃபி பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. கமெண்ட்டு கொடுத்தா எனக்கு என்கரேஜாக இருக்கும். ஏதாவது தேவையாக இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக போடுறேன். இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது, ஒரு 10 லிஸ்ட் இருக்குது பண்ண வேண்டியது. கண்டிப்பாக பண்ணுறேன். எல்லாத்தையும் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். கண்டிப்பாக முன்ன பின்ன கொஞ்சம் லேட்டானாலும் கண்டிப்பாக எல்லாத்தையும் போடுவேன். சரிங்களா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், இது நான் வெளியில் வாங்கின ஒரு சூப்பரான பழத்தை தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைக்கணும். அரைச்சிட்டு எவ்வளோ வருதுன்னு அளந்துக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அரைக்கும்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பல்ப்பு, அதாவது ஒரு கூழ் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி அளவு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சர்க்கரை போட போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கிற பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் மேலே இருந்ததுன்னா ஒரு 3/4 அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதே நீங்கள் எடுக்கிற அளவு பாத்திரத்தில் 1 இருந்தால் பாதி போட்டுக்கோங்க, போகிறோம். சரிங்களா? இப்போ அந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துட்டோம். மாம்பழம் விழுதை, சர்க்கரையும் அதுவும் சேர்ந்து மெல்ட் ஆகும். சரிங்களா? இப்போது நம்ம எடுத்த விழுதை அரைக்கிறோம். அதாவது மாம்பழத்தை அரைச்சி பல்ப்பாக பண்ணுறோம். அந்த அரைச்ச கூழ அளவு எடுக்கிறோம். அது 1.5 இருந்ததுன்னா 3/4 கப்பு சர்க்கரை போட்டிருக்கோம். 1 இருந்தால் அரை போட்டுக்கணும். சரிங்களா? இப்போது நான் இது நான் கொஞ்சமாக தான் வறுக்கிறேன். ஒரு தேங்காய் தேவைப்படும். ஒரு தேங்காவை நல்லா துருவி அதாவது வறுத்து சேர்த்துருக்கேன், ஏன்னா கெடாமல் இருக்கட்டும்னு. நீங்கள் மிக்சியில் 2 ஓட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்படியே கலரிண்டே இருந்தீங்கன்னா கடைசியில் ஒரு திக்னஸ் வரும், அப்படியே ஒட்டாமல் செண்டு மாதிரி. அப்போ கூட எடுத்துடலாம், ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்லான்னு நான் அந்த மாதிரி ரொம்ப முத்த விடாமல் ஒரு மீடியமான அளவுக்கு எடுத்து போட்டு ஒரு மணி நேரம் ஆகும். அது கூலாகி நம்ம ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு. இல்லை இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். வயசானவாலாம் இருந்தான்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க, ஏன்னா அது ரொம்ப கல் மாதிரி ஆனால் சாப்பிட முடியாது. அதனால தான் நான் கொஞ்சம் முன்னாடி எடுத்திருக்கேன். நீங்கள் பர்ஃபி மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். மேலே நம்ம இஷ்டம் டெக்கரேட் பண்ணுறது. எந்த பருப்பை வேணால் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு மணி நேரம் ஆன பிறகு அழகாக ஸ்லைஸ் போட்டு சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த மாம்பழம் டேஸ்ட்டோடு அந்த தேங்காய் பர்பி மாதிரி பிரமாதமாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த சீசனில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம மாம்பழத்தை நம்ம பண்ணி சாப்பிட்லாம். இதையே இப்போ நான் அரைச்ச விழுது காமிச்சேன்ல மாம்பழக்கூழ், அதுலேயே கொஞ்சம் பாலை விட்டு சர்க்கரை போட்டு மில்க் ஷேக், அதாவது மாம்பழம் ஷேக் மாதிரி குடிக்கலாம். வெரைட்டிஸ் நம்மளோடது தான். குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. எல்லோரும் வீட்டில் இருப்பா இல்லையா? அதனால் நீங்கள் மாம்பழத்தை யூஸ் பண்ணி மாம்பழம் மிட்டாய், மாம்பழக்கூழ், அதாவது ட்ரிங்க்ஸு, ஷேக்கு, அப்புறம் பர்பி, இந்த மாதிரி குழம்பு, சாம்பார், ரசம், இப்படி எல்லாம் பண்ணலாம் மாம்பழத்தில். சரிங்களா? அதாவது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் போட மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.